Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி தமிழக அரசியல்ல ஆட்சியில பங்களிப்பு கொடுத்துருக்கு. எப்படி உணர்றீங்க? எப்படி அதை பார்க்குறீங்க? மிகவும் மகிழ்ச்சியான தருணம் எங்களுக்கு. மிகப்பெரிய பொறுப்பு வந்திருக்கிறது. இது வரைக்கும் இந்த 60 ஆண்டுகளில் 67க்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சி காங்கிரஸினுடைய உதவி இல்லாமல் அமைந்த அரசுகள் என்பது வெறும் 3 அரசுகள் மட்டும்தான். மிச்சம் எல்லா நேரமும் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் காங்கிரஸ் கட்சியினுடைய உதவியோடு தான் அரசுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அரசுல அங்கே வைக்க முடியல. காங்கிரஸ் கட்சி வெளியில இருந்தால் ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அது மாறி இப்பொழுது ஆட்சியில் பங்கு என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு தருணம் இது. இது மிகப்பெரிய மகிழ்வையும் நம்பிக்கையும் தருகிறது காங்கிரஸ் கட்சி தோழர்கள். ஆட்சியில் பங்கு அப்படின்றதுனால அந்த கேள்வி. ஆட்சியில் பங்கு அப்படின்ற முழக்கத்தை நீங்கள் தான் வச்சீங்க திமுக கூட்டணியில் இருக்கும்போதேவோ. அது கிட்டத்தட்ட ஒரு கலவு குரலாகவே எழுந்தது. அது பெரிய சர்ச்சைகள் பேசுபொருளாக ஆச்சு. அதன் நீட்சியாக இன்னைக்கு ஆட்சியில் பங்கும் அமைச்சிருக்கோம் அப்படின்னும் போது அந்த ஆண்டுகள் கூட இருந்துட்டு கடைசி நேரத்தில் ஆட்சியில் பங்குன்ற முழக்கத்தை முன்வைக்கிறது சரியா அப்படின்ற கேள்வி எழுந்தது இல்லையா? 80களுக்கு அடுத்து நடந்த எல்லா தேர்தல்களுமே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியோட ஆதரவு இல்லாமல் காங்கிரஸ் எந்த கழகங்கள் இரண்டுமே ஆட்சி அமைக்க முடியல. எங்களை பொறுத்த மட்டும் நான் நீங்கள் சொன்னது மாதிரி 2025 செப்டம்பர் 7ஆம் தேதி எங்களுடைய பொதுச் செயலாளர் திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் நெல்லையில் பேசும்போது இதை முதல்ல அதை வலியுறுத்தினார். ஆட்சியில் பங்கு வரணும், காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் அதிகாரத்தில் பங்கு வரணும், ஆட்சியில் பங்கு வரணும், பவர் ஷேரிங்கிறது ஒரு ரியாலிட்டி அப்படிங்கிறது. அதை விட்டுட்டோம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை விட்டுருக்கோம், அதை சரி பண்ணணும் நம்ம அப்படிங்கிறத அவருடைய இதாக இருந்துச்சு. அதுக்கு மேலே டிசம்பரில் நான் சொன்ன வாதங்கள்லாம் என்ன, 2 மந்திரி 3 மந்திரி கொடுங்க, 2 மந்திரி கொடுங்க, அமைச்சர்கள் கொடுங்க, கதர் வாரியம் கொடுங்க, சுற்றுலாத்துறை கொடுங்க. நாங்கள் என்ன வெறும் பதுப்பணித்துறை அமைச்சரும் பெரும்பெரும் நெடுஞ்சாலைத்துறை இல்லை, அங்கே எங்கேயுமே சிக்கல் கிடையாது. இப்போ நீங்கள் கூட்டணியில் இருக்கணும், ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்ற கோரிக்கையிலையோ அந்த வலியுறுத்தல்லையோ யாரும் கேள்வி எழுப்பலை. ஆனால் அந்த கேட்கப்பட்ட நேரம் அப்படின்றது ஒரு சுயநலமாகவோ அல்லது அந்த கடைசி நேரத்தில் இக்கட்டான நேரத்தில் தேர்தல் நெருங்குற நேரத்தில் அல்லது 3ஆவதா ஒரு பார்ட்டி உள்ளே வர்றாங்க அப்படின்ற சூழலில் இந்த கேள்வி எழுப்பப்படுதா அப்படின்றதான விமர்சனம். அங்கே கேட்டால் மட்டும் எப்படி அநியாயமாக இருந்தது? 50 வருஷமாக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதெல்லாம் காங்கிரஸுடைய ஆதரவோட தான் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. காங்கிரஸ் கட்சி அப்போ கேட்க ஆரம்பிக்கிற அடுத்த தேர்தல் வரும்போது காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சியில் பங்கு வரணும். மகாபாரதத்தில் சொல்கிறாப்புல துரியோதனன்ட்ட போய் 5 தேசங்கள் கொடுங்க, 5 கிராமங்கள் கொடுங்க, இல்லைன்னா அதுவும் கொடுக்க முடியலன்னா 5 ஊராவது கொடுங்க அப்படின்னு கேட்டதாகவும், அதுவும் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் மகாபாரதம் போடுறதாகவும் வரலாறு சொல்லுவாங்க. அது மாதிரி நாங்கள் கேட்டது என்னட்டா 2-3 அமைச்சர்கள் கொடுங்கன்னு தானே கேட்டோம். அதுவும் என்ன கதர் வாரியம், கடைசியில் நீங்கள் துறை இப்படித்தானே வச்சுருப்பீங்க, அதுகளுக்கு கொடுங்கன்னு தானே கேட்டோம். அதுக்கே மனசு இல்லை. அதற்கு என்னட்டுனா நாங்கள் கலக குரல் பண்ணுறோங்கிறது என்ன, எந்த விதத்தில் நியாயம்? என்னட்டா நாங்கள் எது கேட்டோம்னாலும் சரி கலக குரல், மற்றவங்க கேட்டாங்கன்னா அது கலர் குரல் கிடையாதா? நம்மளால் ஆட்சிக்கு வராங்க, நம்மளுக்கு எந்த பலனும் கிடைப்பதில்லை, நம்மளுக்கு எந்த அதிகாரமும் கிடைப்பதில்லை, நம்ம எதுவும் நல்லது செய்ய முடியல மக்கள்கிட்ட அப்படிங்கிறது தான் நமக்கு காங்கிரஸ் தோழர்களுடைய நம்பிக்கை தான் இருந்துச்சு. என்னைய மாதிரி பல தோழர்களுக்கு இதுதான் என்னமா இருந்துச்சு. அதை வெளிப்படுத்தலாம், அதில் என்ன தப்பு இருக்குது? இந்த முழக்கத்தை முன்வைக்கும் போது பொதுவாக புற அழுத்தம் இருந்தது, அதை பார்க்க முடிந்ததுன்னா கட்சிக்குள்ள உங்களுக்கு ஏதாவது அழுத்தம் இருந்ததா? கிரீஷ் சோடங்கர் அவர்கள் தான் இந்த ஐடியாவை முதல்ல பிளான் பண்ணது. நான் என்னுடைய பாணியில சொன்னேன், என்னுடைய ஸ்டைல்ல சொன்னேன். அந்த அஜெண்டாவோட தான் அவர் இங்க வந்திருக்காரு. அவருக்கு அதிகாரத்தை வாங்கி கொடுக்கணும் காங்கிரஸ் கட்சி. அவர் வந்தது என்னன்னா அதிகாரத்தை வாங்கி கொடுக்கணும் காங்கிரஸ் தோழர்களுக்கு. காங்கிரஸ் தோழர்கள் அதிகாரம் இல்லாமல் 50 வருஷமா நம்ம ஒவ்வொரு கழகங்களுக்கும் நம்ம ஆட்சி அமைக்க உதவி செய்கிறோம். நம்ம அதனுடைய விளைவாக நம்ம நம்முடைய பலத்தை வாங்கிட்டு அதனால ஆட்சி செய்கிறாங்க. நம்மளுக்கும் அந்த அதிகாரம் வரணும்னு நினைச்சோம். அதில் என்ன தப்பு? இல்ல, மற்ற தலைவர்களோ மற்ற யாருமே அது பேசுறாங்க. ஆட்சியில் பங்குங்கிறது எல்லாரும் ஒரு காலத்துல பேசணும். மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வருது. மே 6ஆம் தேதி நீங்க தாவேக்காக்கு ஆதரவு அப்படின்னு போறீங்க. பொதுவாக எல்லாருமே சொல்லப்பட்டது மற்ற தோழமை கட்சிகள் கூட இருந்த கட்சிகள் எல்லாமே அவங்க திமுகவை பார்த்து அவங்க தலைவரை பார்த்து சொல்லிட்டு போனாங்க. வெற்றி பெற்றதை போய் வாழ்த்தெல்லாம் வாங்கிட்டு போனாங்க. ஆனா காங்கிரஸ்ல இருந்து அந்த மாதிரி எதுவுமே நடக்கல, சொல்லாம கொள்ளாம போயிட்டாங்க அப்படின்றதான் இன்ற வரைக்கும் இருக்க விமர்சனம். எங்களுடைய மூத்த தலைவர் காரிய கமிட்டியினுடைய உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்கள் இதற்கு பதில் சொல்லியிருந்தாங்க. அதில் 2 தகவல் சொல்லப்பட்டது. திமுகவிற்கு காங்கிரஸ் கட்சி இந்த முடிவு எடுத்துருச்சுங்கிறத திரு கார்கே அவர்களே தகவல் சொன்னாருங்கிறத சொன்னாங்க. அதனால் திரு கார்கே அவர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர், அவர் தகவல் சொல்லிட்டார். நாங்கள் முடிவு எடுத்துட்டோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய முடிவுங்கிறது காங்கிரஸ் அரசியல் விவகார குழு 5ஆம் தேதி சாயந்தரம்
8 மணிக்கு கூடிச்சு ஜூமில் 11 மணி வரைக்கும் அந்த கூட்டம் நடந்துச்சு. 29 பேர் அதில் கலந்து கொண்டோம். 29 பேரும் ஒத்த கருத்தோட ஒரு முடிவுக்கு வந்தோம். 5ஆம் தேதி நைட்டு 8 மணிக்கு கூடி 10 மணிக்கு 11 மணிக்கு அந்த கூட்டம் முடிஞ்சுச்சு. அப்போவே நாங்கள் எல்லாரும் முடிவு பண்ணிட்டா தாவேகாவுக்கு நாம் ஆதரவு கொடுக்க வேண்டும். தாவேகா நம்மளோட ஆதரவு கோரியிருக்கு. அதனால நம்ம ஆதரவு கொடுக்கணும். ஏன்னு கேட்டோம்னா இல்லாட்டா பிஜேபியை நம்ம நிப்பாட்ட முடியாது. திரைமறைவில் பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த அரசாங்கம் திரு விஜய் அவர்களுக்கான மேண்டேட் கிடைச்சிருக்கு அவருக்கு. அந்த அரசை வரவிடாமல் தடுப்பதற்கான சூழ்ச்சிகள் டெல்லியில் இருந்து அரங்கேற்றப்படுகின்றன. அந்த சூழ்ச்சியில் தமிழ்நாடு விழுந்துடக்கூடாது. 10ஆம் தேதி வரைக்கும் அரசு அமையலைன்னா கவர்னர் ஆட்சியை கொண்டுருவாங்க. அமித்ஷாவோட கண்ட்ரோலில் தமிழ்நாடு வந்துடும். அதற்கு நம்ம வித்துட்டக்கூடாது. அதற்காக உடனடியாக நாம் முடிவெடுக்க வேண்டும். நம்ம இந்த முடிவை எடுத்தோடனே நம்ம திமுகவுக்கு தகவல் சொல்லப்பட்டது. அது நீங்கள் நன்றி சொல்லணும், நன்றி சொல்லலை, அவங்கள போய் பார்த்தோம் பார்க்கல, அவங்க என்ன பேசுனாங்கிறத இப்போ வரைக்கும் நாங்கள் எதுவுமே அவங்கள பற்றி தப்பாக சொல்லலை. இல்லை, அதில் அது சொல்கிறது இப்போ நீங்கள் போய் நேரில் பார்க்குறதோ இல்லை யார் மூலமாக அது தகவல் சொல்லப்பட்டது திமுகவுக்கு? காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு கார்கே அவர்கள் திரு டிஆர் பாலு அவர்களுக்கு தகவல் சொன்னார். திமுக கூட்டணியில் இருந்து தான் 5 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த அந்த அடிப்படையில் அவங்கள போய் பார்த்து கேட்டசி நீங்கள் இப்போ நேரில் போய் பார்த்தா அவங்க என்ன சொல்லியிருக்க போயிருக்காங்க? ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் போகிறீங்க பேசுறீங்க, இப்போ மற்ற கட்சியெல்லாம் போனாங்க, பார்த்தாங்க, பேசினாங்க, பேசிட்டு அமிக்கபிளாக வெளியே வர்றோம் அப்படின்லாம் சொல்லி வெளியில் பேட்டியெல்லாம் சொன்னாங்க. அப்படியாக காங்கிரஸும் போய் தோழமையோடய பேசிட்டு இந்த மாதிரி எங்களோட நிலைப்பாடு இதை எடுத்திருக்கோம், தேசிய தலைமை இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க, நாங்கள் இங்கே போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுல என்ன சிக்கல் இருந்திருக்கு? நீங்கள் கட்சி எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி இல்லை, இது குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு தானே. அதாவது தோழமை கட்சி கடந்த 5 ஆண்டுகள்ல அதுக்கு முன்னால இருந்தே நீங்கள் ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிட்டு வரீங்க. சொல்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படி போய் பேசிட்டு வந்தவங்கலாம் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க, இப்போ பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன பேசினாங்க, ஏது பேசினாங்க, என்னென்ன காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆச்சு, அதெல்லாம் எங்களுக்கு அதில் எல்லாம் நாங்கள் இன்வால்வ் ஆகிருக்க மாட்டோம்ல. அப்படின்னா ஏன்னா இந்த பழியெல்லாம் எங்கள் மேலே வந்திருக்காதுல்ல. இப்போ அந்த கட்சியெல்லாம் போட்டு தலையங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டெய்லி பார்த்தீங்கன்னா 3-4 கட்சியை போட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் நாங்கள் எதுக்கு போகணும்? எங்களை பொறுத்த மட்டும் தகவல் சொல்லப்பட்டது. காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை தகவல் சொல்லியது. அதில் தகவல் சொல்லியது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். காங்கிரஸ் தலைவர் கார்கே அவர்கள் சொல்லிட்டாங்க. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbadur.